குட் மார்னிங் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் இட் ஸோ ஹாப்பி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் என்ன பண்ணியிருந்தேன்னா, பிளாக் ரைஸில் புட்டு பண்ணியிருந்தேன். நைட்டு ஊற வச்சிருந்தேன் 8 ஹவர்ஸ்க்கு. அது ஒரு 9 விசில் விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து போயிடும். அதே தான் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்து விட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் பால் காய்ச்சி தம்பிக்கு கொடுத்துட்டேன். அண்டு நான் கொஞ்சம் டீ போட்டு குடித்தேன். டீ போட்டால் குடித்தாதாங்க நாள் ஓடுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக எழுந்திரிச்சி சூரிய பகவானை வணங்கிட்டு அப்படியே வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசப்படியில் உள்ள பிள்ளையாரியை கும்பிட்டுட்டு அடுத்த திருப்பி அடுப்பு கடைக்குடியில் போயிட்டேன். போனதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சிடுவேன். காலையிலே எனக்கு சீக்கிரமாக லஞ்ச் முடிக்கிறது என்னோடய வழக்கம். ஸோ காலையிலே லஞ்ச் முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணியிருந்தேன்னா, ரைஸு, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. அது கிடைக்கும். நான் அதை ஒரு சின்ன கூட்டு மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி போல் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடவே இல்லை. நான் லேட் ஆகிடுச்சு. அதனால் நேற்று வச்ச கஞ்சியும் நேற்று வச்ச மீன் குழம்பும் இருக்கே, அந்த காம்போவே சூப்பர் காம்போ. அது சூப்பர், அது டேஸ்ட் என் முகத்தை பார்த்தாலே தெரியும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அது சைட் பை சைடு வந்து சாமா விளக்கும் நிறையா இருந்துச்சு. நான் அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கெங்க எடுக்க அப்படியே பாஞ்சாலி சேலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. குறையவே அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. எப்படி தான் அவ்வளோ பாத்திரம் வருதுன்னு தெரியல. இருக்கிறது 2 பேர், எதுக்கு இவ்வளோ பாத்திரன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அது 1 மணி நேரம் வேலைனாலும் நின்று செய்யணும் இல்லைங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த வேலை வீட்டை பெருக்கிற வேலை. நம்ம இருக்கிற இதில் வந்து என் பிள்ளை எல்லாத்தையும் போட்டு வீடு பூரா ஆக்கி வச்சுருப்போம். பொருள் சொப்பு ஜம்மா பூரா ஆக்கி வச்சுருப்பா. அதெல்லாம் போட்டு பெருக்கி வச்சுட்டு அப்புறம் வீட்டை பெருக்கி அதுக்கப்புறம் நாங்கள் தம்பி யூஸ்வலாக குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, ட்ரெஸ் மாற்ற, அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே போயிடுது. டைம் போகிறதே தெரிய மாறுது. அப்புறம் கீரைக்கு சைடிஷ் எதுவுமே நான் செய்யவே இல்லை, மறந்தே போயிட்டேன். இது நான் வந்து சேப்பக்கிழங்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கிழங்கு நீ சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஷூவியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக பிசு பிசுன்னு இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நான் சேப்பக்கிழங்குன்னு தான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது சும்மா ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எதுனாலும் போட்டுக்கிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுட்டு குமின் பவுடர், ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்சு இந்த சேப்பக்கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு தடவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ கீரைக்கு இது காம்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கீரை கொஞ்சம் இனிப்பு தன்மை உள்ளது. நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன். ஆனால் அதில் வந்து சைட்ஸில் வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டிருப்பேன். அது இன்னும் டேஸ்ட்டு காம்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ மத்தியானம் லஞ்சு இப்படியே முடிச்சாச்சு. திரும்பி ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து படுத்துட்டேன். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு நினச்சி தான் படுப்பேன். ஆனால் இருக்கிற நம்ம உடம்பு வழியில் படுத்தால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. என்னென்னவோ பிறண்டு படுக்கிற தூக்கம் கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது. யாருக்கா எதாவது ஐடியா கிடச்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். தூங்குறதுக்கு சுத்தமாக எனக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு படுக்கிறப்போ அப்பாடான்னு படுப்பேன். ஆனால் தூக்கமே வராது, கொஞ்சம் கூட தூக்கமே வராது. அதோட எந்திரிச்சிடுவேன். தம்பியும் தூங்குவான். ஆனால் தூங்குற நேரத்துக்கு நம்ம தூங்க முடியாது. நம்ம தூங்குற நேரத்துக்கு அவன் எந்திரிச்சிடுவான். இல்லை நான் எங்கே தூங்குன்னு எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். மனுஷனாக பிறந்த கொஞ்ச நேரமாக தூங்கணுங்க. ராத்திரியில் தூங்குறது 8 மணி நேரம் தூக்கத்தை விட கேர்ள்ஸ்க்கு இன்னும் நிறைய தூக்கம் தேவைப்படும். ஏன்னா முக்கியமாக குழந்தைங்களாம் பார்க்குற எல்லா விமன்ஸ்க்குமே ரொம்ப தூக்கம் தேவைப்படும். அது இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகிடும். அதில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அது என் பிள்ளை எப்படின்னா, நான் தூங்குற நேரத்துக்கு அவன் தூங்க மாட்டான், அவன் தூங்குற நேரத்துக்கு நான் தூங்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டி வரும். துணி போடணும், துணியை காய வைக்க, துணி எடுக்கன்னு அப்படியே போயிடும். ஸோ இவன் முன்னாடியே நான் சுற்றுறதுனால நான் எனக்கான டைம்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அது ஏன்னு எனக்கே தெரில. அதுக்கான டைமும் கிடைக்க மாட்டேங்குது. 24/7 என் பிள்ளை மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸில் இருப்பான். வேறு எதுலேயுமே நான் ஃபோக்கஸ் இருக்க முடியாது. நானே நினச்சாலும் இருக்க முடியாதுங்க. என்ன மாதிரியே எல்லா விமன்ஸ் இருக்கீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் இதே ஒரு சூழ்நிலை இருக்கும். அது யாருக்கும் இல்லைன்னா சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த சூழ்நிலை இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தூங்காமல் செய்கிற எல்லா விமன்ஸுக்குமே இது இந்த கஷ்டம் ரொம்ப தெரியும். அது நானுமே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் அது ஒரு மாதிரி சுகமாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா நமக்காக இந்த பிள்ளை நம்ம பூமியில் வந்திருக்கு.
ஸோ நம்ம அவங்களுக்காக எல்லாமே நம்ம செஞ்சு தான் கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளை நம்பி வர ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு 24/7 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 100% நம்ம மனசார அவனை செய்யணும். அவனா நீ கையை விடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவனை. அதுக்கப்புறம் அவர் நம்மளை பார்த்துக்கிற ஸ்டேஜெலாம் வரப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். என்னடா பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸாக இருந்தாலும் நமக்கு அது ப்ரெஸ்டீஜான மொமெண்ட்ஸாக நம்ம வயசான காலத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். அந்த மாதிரி நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற விஷயத்துலலாம் நான் ரொம்ப பெரிய கில்லாடிங்க. என் பிள்ளை விஷயமா என்னென்ன நடந்தாலும் அது சின்ன மெமரி மாதிரி நான் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி. அண்ட் நம்ம அது ஒரு பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் அது அவனுக்கே நம்ம போட்டு காமிக்கிறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தை விட நம்ம தூக்கமாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்படியும் தோணுது, அப்புறம் அப்படியும் தோணுது. ஸோ ரெண்டும் கலந்து ஒரு எமோஷ்னலாக தான் இந்த ஜேர்னி எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ மேற்கொண்டு இப்படியே இருக்குமா, இது நான் என்னோடய பேஷனை ரெடி பண்ணுவேனான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ என்னோடய பேஷனை நான் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். ரொம்ப நாள் அந்த பேஷனை நான் தொடவே இல்லை. அது வரைக்கும் என் பிள்ளையை தான் நான் மெயினாக பார்க்க போகிறேன். ஸோ அவனுக்கான என்னென்ன செய்ய போகிறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய். ரயிலின் ஒலிகள்